செல்வமும் சம்பத்தும் கனமும். சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு. அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. அதாவது, ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது. ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேகம் வருஷம் ஜீவித்து தீர்க்காயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்மா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கல்லறை முதலாய் இல்லாமலும் போகுமானால் அவனை பார்க்கிலும் கருவழிந்த பிண்டம் வாசி என்கிறேன். நம்மிடத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தை நாம் நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். நம்மிடத்தில் ஐஸ்வர்யம் இருந்தும் அதை நல்ல காரியத்திற்கு பயன்படுத்தவில்லை என்றால் அந்த ஐஸ்வர்யத்தினால் யாருக்கும் நன்மை உண்டாகாது. பயன்படுத்தப்படாத ஐஸ்வர்யம் நன்மை செய்வதற்கு பதிலாக தீமை செய்யும். சாலமோன் சூரியனுக்கு கீழே இந்த தீங்கை காண்கிறார். இது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது என்றும் சொல்லுகிறார். சாலமோன் சமஸ்த இஸ்ரவேல் தேசத்திற்கும் ராஜாவாய் இருக்கிறார். ஜனங்கள் மத்தியிலே காணப்படுகிற எல்லா தீங்குகளையும் கவனமாய் பார்க்கிறார். மனுஷரில் சிலர் ஊதாரித்தனமாய் செலவு செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் உருப்படாமல் போய்விடுவார்கள். வேறு சிலரோ கஞ்சத்தனமாய் இருக்கிறார்கள். தங்களில் பணம் இருந்தாலும் அதை எதற்கும் செலவு பண்ண மாட்டார்கள். சாலமோன் இந்த தீங்குகளை எல்லாம் பார்க்கிறார். மனுஷனுடைய சுபாவத்தில் தீய குணங்கள் இயல்பாகவே இருக்கிறது. ஊதாரித்தனமும் கஞ்சத்தனமும் மனுஷனுடைய இரத்தத்தில் கலந்திருக்கிறது. செல்வம் செல்ல வேண்டும். அது ஒரே இடத்தில் தங்கி இருக்கக்கூடாது. கெட்டி கிடக்கிற தண்ணீர் கெட்டுப்போகும். அதுபோலவே செலவு பண்ணப்படாமல் ஓரிடத்தில் நீண்ட காலமாய் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் பணமும் கெட்டுப்போகும். யாருக்கும் பயன்படாமல் எந்த நல்ல காரியத்திற்கும் செலவு பண்ணப்படாமல் இருக்கிற செல்வத்தினால் தீமைகள் உண்டாகும். சாலமோனுக்கு செல்வத்தை பற்றி நன்றாய் தெரியும். அவருடைய காலத்தில் அவர் மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாய் இருந்தார். ஆனாலும் ஒரு சிலர் தங்களிடத்தில் உள்ள செல்வத்தை எந்த நற்கிரியைகளுக்கும் பயன்படுத்தாமல் கஞ்சத்தனமாக இருந்து அவற்றை குவித்து வைப்பதை சாலமோன் பார்க்கிறார். மனுஷருடைய கஞ்சத்தனத்திற்கு விரோதமாக சாலமோன் கருமிகளை கடிந்து கொள்கிறார். நம்மிடத்தில் உள்ள ஐஸ்வர்யம் நம்முடைய சுய பலத்தினாலோ சுய பராக்கிரமத்தினாலோ சுய முயற்சியினாலோ நமக்கு வரவில்லை. தேவனே நமக்கு செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். இவையெல்லாம் தேவனுடைய ஈவுகள். தேவனுடைய தெய்வீக பராமரிப்பினால் இவை நமக்கு ஈவாக கிடைத்திருக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவுகளை அவருடைய நாம மகிமைக்காகவும் அவருடைய பிள்ளைகளின் பிரயோஜனத்திற்காகவும் பயன்படுத்த வேண்டும். கர்த்தரே நமக்கு செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நம்மில் அநேகர் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்துவதில்லை. நாம் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் நமக்கு குறைவில்லாமல் கிடைக்கிறது. தேவன் நம்மை தாராளமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு செல்வத்தின் மீது ஆசை இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆத்மாவை பற்றி நமக்கு அக்கறை இல்லை. நம்முடைய ஆத்மா நம்மிடத்தில் உள்ள செல்வத்தினால் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. தேவனிடமிருந்து நமக்கு செல்வம் வருகிறது. அது நமக்கு தேவைதான். அதைவிட தேவனுடைய கிருபை நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. நாம் செல்வத்தை விட தேவ கிருபையையே அதிகமாய் நாட வேண்டும். நாம் இச்சித்ததெல்லாம் நமக்கு கிடைத்தாலும் நமக்கு திருப்தி உண்டாகப் போவதில்லை. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவுகளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபை நமக்கு வேண்டும். அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவனே நமக்கு கொடுக்க வேண்டும். ஒரு சிலருக்கு பிள்ளை குட்டிகள் ஏராளமாய் இருக்கும். குடும்பம் நிறைய பிள்ளைகள் இருப்பார்கள். ஒரு சிலர் 100 பிள்ளைகளை பெற்று அநேக வருஷம் ஜீவிப்பார்கள். அவர்களுடைய பெயர்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். வீடுகள் விசாலமாய் கட்டப்பட்டிருக்கும். குடும்பத்தில் ஒரு குறையும் இராது. அவர்களுக்கு சரீர வியாதியும் இருக்காது. அநேக வருஷம் ஜீவித்து தீர்க்காயுசை அடைந்திருப்பார்கள். இவர்களிடத்தில் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்காது. அவர்களுடைய சரீரத்திற்கு சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் அவர்களுடைய ஆத்மாவுக்கு சந்தோஷம் கிடைக்காது.
ஒருவன் ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் அவனுடைய ஆத்மா அவனுடைய ஐஸ்வர்யத்தினால் திருப்தி அடையப் போவதில்லை. தேவனே நமக்கு செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் தாராளமாய் கொடுத்திருக்கிறார். நம்மை அவர் அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய சரீரத்தில் இருதயம் ஒரு சிறிய அவயவம். நமக்கு திரளான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிற கர்த்தருக்கு நம்முடைய சிறிய இருதயத்தை காணிக்கையாக கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய சித்தமும் அவருடைய விருப்பமும் நிரம்பி இருக்க வேண்டும். ஆனால் மனுஷனோ தன்னுடைய இருதயத்தில் பேராசையை நிரப்பி வைத்திருக்கிறான். இதனால் அவனுடைய இருதயத்திற்கு ஆறுதல் கிடைப்பதில்லை. மனுஷனுக்கு ஆகாரம் இருக்கும், ஆனால் அதை புசிக்கும் ஆரோக்கியம் இருக்காது. கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை மனுஷருக்கு கொடுத்தாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை அவர்களுக்கு கொடுப்பதில்லை. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். கர்த்தருடைய சித்தமும் விருப்பமும் நம்முடைய சித்தமாயும் விருப்பமாயும் இருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும். அப்போதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே தங்கி இருக்கும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மால் அனுபவிக்க முடியும். தேவனிடமிருந்தே ஆசீர்வாதமும் வருகிறது, அதை அனுபவிக்கும் சக்தியும் வருகிறது. தேவன் ஒரு மனுஷனுக்கு செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கும்போது அதை அவனால் அனுபவிக்க முடியவில்லை என்றால் அவனுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாய் இருக்கும். அந்த மனுஷனுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அதிகமாய் இருந்தாலும் அதை அனுபவிக்கும் சக்தி அவனுக்கு இல்லை என்றால் அவனுடைய நிலைமை கேடுள்ளதாய் இருக்கும். அவனுடைய செல்வத்தையும் சம்பத்தையும் அந்நிய மனுஷன் அனுபவிப்பான். சாலமோன் இதை பார்த்து இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது என்று சொல்லுகிறார். நமக்கு கர்த்தரே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை நாம் அவருடைய நாமத்திற்கு மகிமையாக பயன்படுத்தவில்லை என்றால் அவைகளை அனுபவிக்கும் சக்திகளை தேவன் நமக்கு கொடுக்க மாட்டார். நம்மால் ஒரு காரியத்தை அனுபவிக்க முடியவில்லை என்றால் அது நமக்கு இருந்தும் ஒன்றுதான், இல்லாமல் இருப்பதும் ஒன்றுதான். இது நமக்கு மாயையா இருக்கும். இது நமக்கு கொடிய நோயாக இருக்கும். நம்முடைய இருதயத்தின் மாறுபாடுகளினால் நமக்கு இப்படிப்பட்ட கொடிய நோய் வருகிறது. மனுஷன் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிற காலம் வரையிலும் அநேக காரியங்களுக்கு ஆசைப்படுகிறான். தனக்கு செல்வமும் சம்பத்தும் கனமும் வேண்டும் என்று விரும்புகிறான். தனக்கு ஏராளமான பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். அநேக வருஷம் ஜீவித்து தீர்க்காயுசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஒரு சிலருக்கு தாங்கள் இச்சித்ததெல்லாம் குறைவில்லாமல் கிடைத்திருக்கும். ஆனாலும் அவர்களுடைய ஆத்மாவில் திருப்தி இருக்காது. அவனுக்கு பிரேத கல்லறை கூட இருக்காது. அவன் மரித்த பின்பு அவனுக்கு நல்லடக்கம் கூட நடைபெறாது. செத்த மிருகங்கள் மண்ணிலே புதைக்கப்படுவது போல இவனுடைய சரீரம் புதைக்கப்படும். இப்படிப்பட்டவனை விட கருவழிந்த பிண்டம் வாசி என்று சாலமோன் சொல்லுகிறார். சாலமோன் ஒரு மனுஷனை குறித்து இங்கு குறிப்பிடுகிறார். அவன் 100 பிள்ளைகளை பெற்றவன், அநேகம் வருஷம் ஜீவித்தவன், தீர்க்காயுசை அடைந்தவன். ஆனாலும் அவன் செல்வத்தினால் திருப்தி அடையவில்லை. அவனுக்கு பிரேத கல்லறையும் இல்லை. இப்படிப்பட்டவனுடைய ஜீவியத்தில் பிள்ளைகளும் தீர்க்காயுசும் மெய்யான ஆசீர்வாதங்கள் அல்ல. சாலமோன் இந்த மனுஷனை பார்க்கிலும் கருவழிந்த பிண்டம் வாசி என்று குறிப்பிடுகிறார்.